வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ஸ்குட் கேம் சீசன் 3 ட்ரெய்லர் வந்திருக்கு. ரொம்ப நாள் முன்னாடியே வந்துருச்சு. நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். ஆல்ரெடி ஸ்குட் கேம் சீசன் 3 டீசர் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஐகானில் தரேன். அப்புறம் வீடியோ முடிஞ்சு என் ஸ்க்ரீன்லேயும் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். சீசன் 3 டீசரில் வந்துட்டு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நோட் பண்ணேன். அந்த லாஸ்ட்டாக கூட ஒரு குழந்தை அழுகிற சத்தம்லாம் கேட்டுச்சு. ஏன்னா சீசன் 2 வந்துட்டு ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சா, என்ன எதுவும் தெரில. நிறையா என்னவா இருக்க போகுது, என்ன கேம்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றதும் கொஞ்சம் யோசனையிலே இருந்தேன். பார்க்கலாம் சீசன் 3 ட்ரெய்லரில் என்னெல்லாம் காமிக்கிறாங்க. அதுவும் அந்த டால் இருக்குல்ல, ரெட் லைட் க்ரீன் லைட்டில் வருது, ஃபஸ்ட்டு சீசனில் ஃபஸ்ட்டு கேமாக வரும்ல. ஸோ அந்த டால், அப்புறம் இன்னொரு டால் கூட அந்த சீசன் 2ல் போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒன்று காமிப்பாங்க. பாய் டால் ஒன்று காமிச்சிருப்பாங்க. இந்த கேர்ள் டாலும் பாய் டாலும் சேர்த்து வச்சு எதுவும் கேம் வரப்போகுது போல். சீசன் 2 எண்டிங்கில் அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்லேயே வந்திருக்கும் அந்த ரெண்டு டாலுமே. பார்க்கலாம் என்ன கேம் வரப்போகுது என்னன்னு தெரில. ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே பிளட்ல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன். ஏய், இடமே வித்தியாசமா இருக்கு. டால் கிட்டே இருக்காங்கலாம். ஃப்ரண்ட் மேன் இவரை தனியா ஒரு லாக் பண்ணி வச்சிட்டாங்களோ. இவங்க ஜோசிய மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வேற 이제 여기서 제발 그만해 주세요. 그럼 어떡하겠다는 건데? 여기 앉아서 죽겠다는 거야? 나가자, 우리 살아야지, 준이야. 내가 도와줄게. இவரை லாக் பண்ணி வச்சிட்டாங்க, ஹேண்ட் கஃப் போட்டு. இந்த ஃபைனல் சீசன். ஓகே, 456번. 아직도 사람을 믿나? அதான் அந்த கேம் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எமோஷன் கூட மென்டலி நம்ம டிஸ்டர்ப் ஆகி நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிற மாதிரி தான் கொண்டு போகும். ஆல்ரெடி அந்த மாதிரி தான் நிறையா வந்திருக்கு. அந்த ரெண்டாக பிரிச்சுருவாங்களே, ரெண்டு டீமா, எக்ஸ் அண்ட் ஓவா பிரிஞ்சு சண்டை போட்டு அடிச்சுட்டு கிடப்பாங்க. அதில் இன்னொரு கேரக்டர் கூட அந்த கன் வச்சுட்டு இருக்காங்களே, அந்த கில் பண்ணுற கேரக்டர் ட்ரையாங்கிள் தானே சோல்ஜர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் ஒன்று நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் காமிக்கிறாங்க. ஸோ அந்த கேரக்டர் எதுவும் ஹெல்ப் பண்ணுமோ என்னன்னு தெரில. பார்க்கலாம். அவங்க தான் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆர்கன்ஸ் திருடுறது அந்த ஃபஸ்ட்டு சீசனில் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. செகண்ட் சீசனில் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறையா இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக பண்ணிடுவாங்க. அதையும் மீறி ஒரு சில பேர்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கொல்லாமல் விட்டுட்டு அப்புறம் ஆர்கன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து கரெக்டாக ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. பாதியிலே விட்டுருப்பாங்களே, பாதியில் சரியாக கொல்லாமல் விட்டுருவாங்க. அவங்களாம் கரெக்டாக நோட் பண்ணி டப்புன்னு போட்டு தள்ளிடுவாங்க. பார்க்கலாம் அவங்க எதுவும் ஹெல்ப் பண்ணுவாங்களா ஜீகனுக்கு அப்படின்னு தெரில. கோட் வேறு போட்டுட்டு வராரு ஜீகன். அது என்ன ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாரா டேரெக்டாக என்னன்னு தெரில. மற்ற கேம்ஸ் எல்லாம் அவர் ஆட விடாமல் ஹேண்ட் கஃப் போட்டு லாக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு மட்டும் அந்த கேம் வைக்கிறாங்களா என்னன்னு தெரில. அந்த ரோப் மாதிரி, இந்த ஸ்கிப்பிங் ரோப்பா, அந்த மாதிரி ஒரு கேம் போல். அந்த ரெண்டு டாலும் ஆப்போசிட்டில் இருக்குமோ. ஆனால் அந்த டால் வச்சு ஏன் இப்படி பண்ணணும்? வேறு எதுவும் பயங்கரமாக இருக்கும் போல். மறுபடியும் ஒரு ட்ரெய்லர் பார்க்குறேன். நாக் நாக் பாட்டு இதில் மாற்றிட்டாங்க. ஓ டீம், எக்ஸ் டீம். 왜 날 안 죽였어? 왜 나만 살려둔 거야? ஏன் அவரை மட்டும் வச்சிருக்காங்க என்னன்னு தெரில. அந்த கேள்வி கேட்கறதுக்கா? இன்னும் இந்த பீப்புள் கிட்ட நம்பிக்கை வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி கேட்கறதுக்காக தான் உயிரோட வச்சிருக்காங்களா? 이제 여기서 제발 그만해 வெறும் 주세요. ஆடுறாரு கேம். ஆனால் தெரில, பார்க்கலாம். 건데 여기 앉아서 죽겠다는 거야?
அவங்க தான் பெர்மனண்டா இருப்பாங்க. 준이야. 내가 도와줄게. Every game comes to an end. அந்த கேரக்டர் தான் ட்ரையாங்கிள் சோல்ஜர். 456번. லாஸ்ட் வரைக்கும் அந்த எக்ஸ்ன்ற மார்க்கை கொண்டு வந்துட்டே இருக்காங்க பாருங்களேன். அந்த கோட்ல கூட வச்சிருக்காங்க. 아직도 사람을 அந்த 믿나? கேள்விதான். Still have faith in people. June 27 ஓகே. பார்க்கலாம் என்னென்ன கேம்லாம் வரப்போகுது என்னன்னு தெரியல. ஃபைனல் சீசன் வேறு போட்டாங்களா, அது கொஞ்சம் மாதிரியே இருக்குது. வேறு வழி இல்லை, எவ்வளோ தான் இழுத்துக்கிட்டு இருக்க முடியும். ஆல்ரெடி நிறையா கேம் நிறைய இயர் போயிட்டு தான் இது ஒரு இதுக்கு வந்திருக்கு. ஸோ காமிச்சா வேணால் ப்ரீகோலாக காமிக்கலாம். அடுத்தடுத்த சீசன் எதுவும் வருது அப்படின்னா, சீசன் வராது இதெல்லாம் இதே ஃபைனல் சீசன் போட்டாங்க. இவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ப்ரீகோலில் என்ன நடந்துச்சு, இது எப்படி ஆரிஜின், இந்த கேம் எப்படி உருவாச்சு எல்லாம் அதை காமிக்கலாம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்ன பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃப்ரம் வரன்.